வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி பால் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃப்ரைடு மில்க், அதாவது பொரிச்ச பால். இது உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோட அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் சோள மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை, இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம எந்த கப்பில் சோளமாவும் சர்க்கரையும் சேர்த்தோமோ அதே கப்பில் 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்படும். இதை நம்ம செய்யும்போது அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா அடியில் கொஞ்சம் ஒட்டிக்கும். நீங்கள் இதுவே நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கெட்டி பக்கம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை பட்டர் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா வெண்ணெய் ஏதாவது தடவிட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் இல்லை கரண்டியில் இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதோட ஓரங்களையும் நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வைக்கலாம். இப்போது 2 மணி நேரம் போலாச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போது இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. இதை நம்ம இப்போ எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். இதை எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முதல்ல ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு திக் பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் நான் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அதுலேயும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா எண்ணெயில் பொரிக்கும்போது இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் எண்ணெயிலேருந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும், அதுக்காக தான். இப்போது நான் கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு பீஸஸாக போட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் கலரில் ரெடி ஆகிடுச்சின்னு. இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க எல்லாத்தையும் எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
பால் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான ஃப்ரைடு மில்க் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.